நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல 600 கோடிக்கு மேல இமாலய வசூல் செஞ்ச ஜெயிலர் படத்தோட வெற்றியை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. முதல் பாகத்துல மிரட்டின ரம்யா கிருஷ்ணன், விநாயகன், மிர்னால் எல்லாரும் இந்த பாகத்திலயும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறை எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சரமூடுன ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் உள்ள வந்திருக்கு. நம்ம அனிருத் மியூசிக்ல, விஜய் கார்த்திக் கண்ணன் கேமராவுல, செட்ல ரஜினி சார் படக்குழுவோட கேக் வெட்டி கொண்டாடின அந்த கியூட்டான போட்டோஸ் இப்போ இணையத்துல செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு. அடுத்ததா நம்ம தனுஷ் பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட். ரீசெண்டா அவர் இயக்கி நடிச்ச இட்லி கடை படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. இப்போ அவர் கரா படத்திலையும் ராஜ்குமார் பெரியசாமி படத்திலையும் ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல மறுபடியும் ஒரு புது படத்தை இயக்க தனுஷ் முடிவு பண்ணிட்டாராம். அதுவும் இந்த முறை ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தரமான கதையை ரெடி பண்ணியிருக்காரு. கமெண்ட்ல சொல்லுங்க. நாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள கதையில தனுஷ் இயக்கத்துல மிருணால் தாகூர் நடிச்சா இந்த படம் பாண்டி மாதிரி ஒரு ஃபீல் குட் ஹிட்டா அமையுமா? உங்க கருத்தை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த புது படத்துல லீட் ரோல்ல நடிக்கிறதுக்கு சீதாராமம் புகழ் மிருணால் தாகூர் கிட்ட தான் தனுஷ் தீவிரமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனுஷும் மிருணால் தாகூரும் காதலிக்கிறதா சில வதந்திகள் பரவுச்சு. ஆனா மிருணால் அதை உடனே மறுத்துட்டாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை ஓகே ஆனா நடிப்புல கவனம் செலுத்துற அதே நேரத்துல இந்த படத்தையும் தனுஷ் இயக்கி முடிப்பாராம். சீக்கிரமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். இன்னொரு பக்கம் நடிகர் கார்த்தி இப்போ சர்தார் 2, மார்ஷல், கைதி 2ன்னு அடுத்தடுத்து வெறித்தனமான லைனப் வச்சிருக்காரு. எப்பவுமே வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுக்கிற கார்த்தி இப்போ மறுபடியும் ஒரு சூப்பர் ஹிட் டைரக்டரோட இணைய போறாரு. ஆமாங்க, கடைக்குட்டி சிங்கம் மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபேமிலி என்டர்டெய்னரை கொடுத்த டைரக்டர் பாண்டிவாஜ் கூட தான் கார்த்திக் கை கோர்க்க போறாரு. அதுவும் இந்த படத்தை அண்ணன் சூர்யா தயாரிக்க போறாருங்க தகவல் வந்திருக்கு. அண்ணன் தயாரிப்புல தம்பி ஹீரோவா நடிக்க பாண்டிராஜ் டைரக்ஷன்ல ஒரு பக்கா குடும்ப படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா விக்ரம் பிரபுவோட புதுப்பட அறிவிப்பு. சிறை படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் நிறைய கதைகள் கேட்டு ரொம்ப கவனமா தன்னோட அடுத்த படத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு விக்ரம் பிரபு. அறிமுக டைரக்டர் சித்தார்த் இயக்கத்துல ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிக்கிற ஒரு புது படத்துல இப்போ விக்ரம் பிரபு கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்க ஒரே கட்டமா ரொம்ப ஸ்பீடா முடிக்க படக்குழு பிளான் பண்ணிருக்காங்களாம். இது முடிஞ்சதும் இன்னொரு புதுமுக டைரக்டர் படத்திலையும் அவர் நடிக்க போறாரு. அப்படியே நம்ம டாலிவுட் பக்கம் போனா பான் இண்டியா ஸ்டார் ஜூனியர் என்டிஆரோட டிராகன் படத்தை பத்தின மெகா அப்டேட் வந்திருக்கு. கேஜிஎஃப் சலார் புகழ் பிரசாந்த் நீல் இயக்குற இந்த படத்துல ருக்மணி வசந்த் ஹீரோயினா நடிக்கிறாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. ஷூட்டிங் கொஞ்சம் தாமதமானதுனால ரிலீஸ் தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ படக்குழு அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் தேதியை சொல்லிட்டாங்க. ஆமாங்க, அடுத்த வருஷம் ஜூன் 11, 2027 இந்த படம் 5 மொழிகள்ல ரிலீஸ் ஆகுதாம். அதுக்கு முன்னாடி வர்ற மே 20ஆம் தேதி ஜூனியர் என்டிஆர் பிறந்த நாளுக்கு டிராகன் படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வெளியாகும்னு சொல்லி ஃபேன்ஸை உற்சாகப்படுத்திருக்காங்க. சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ்னு இந்த அப்டேட்ஸ் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நீங்க ஒரு தீவிர கேமரா, பிளே ஸ்டேஷன், பிசி கேம்ஸ், லேட்டஸ்ட் கேமிங் அப்டேட்ஸ் மற்றும் கேம் ரிவ்யூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம நம்மளோட இன்னொரு ஸ்பெஷல் கேமிங் சேனலான பேரலாக்ஸ் கேமிங்கை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா நம்ம தல அஜித் பத்தின ஒரு வேற லெவல் ஸ்போர்ட்ஸ் அப்டேட். சினிமா தாண்டி கார் ரேசிங்ல அஜித்துக்கு இருக்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெல்ஜியத்தில் நடக்கிற ரொம்ப சவாலான சர்க்கியூட் டிஸ்பா பிராங்கோ ஷாம்ஸ் ரேஸ்ல அஜித்தோட அஜித் குமார் ரேசிங் டீம் 24H சீரீஸ் GT3 Pro AM ரேஸ் கேட்டகரியில இப்போ 2வது இடத்தை பிடிச்சு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்காங்க. இதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெல்ஜியம் போய் அவர் தீவிர பயிற்சி எடுத்தாரு. தல அஜித் அவரோட டீம் கூட போடியம் ஏறி கோப்பையை வாங்குற அந்த வீடியோஸ் இப்போ இணையத்துல செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு. போன வருஷமும் இதே ரேஸ்ல Porsche 992 GT3 கப் கேட்டகரியில அவரோட டீம் 2வது இடம் பிடிச்சாங்க. துபாய், இட்டாலின்னு அடுத்தடுத்து ரேசிங்ல பல சாதனைகளை பண்ணிட்டு வர்ற அஜித் சாருக்கு நம்ம சேனல் சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கடைசியா ஒரு கியூட்டான ரிலீஸ் அப்டேட். தமிழ் சினிமாவின் 2 பிரம்மாண்ட இயக்குனர்களான கார்த்திக் சுப்பராஜ் மற்றும் லோகேஷ் கனகராஜ் 2 பேரும் சேர்ந்து தயாரிச்ச படம் தான் 29. மேயாதமான், ஆடை படங்களை எடுத்த ரத்னகுமார் இயக்கத்துல விது, பிரீத்தி அஸ்ரானி நடிச்சிருக்க இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. தமிழக தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுசா அரசாங்கம் பதவி ஏற்கிற அந்த டைம்ல வருட மே 8ஆம் தேதி இந்த படம் தியேட்டருக்கு வரும்னு படக்குழு இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வீடியோவோட அறிவிச்சிருக்காங்க. ஷான் ரோல்டன் மியூசிக்ல மாதேஷ் மாணிக்கம் கேமராவில் முழுக்க முழுக்க காதலை மையமா வச்சு உருவான இந்த படத்தோட ட்ரெய்லர் சீக்கிரமே வரப்போகுது. பாடல்கள் ஏற்கனவே ஹிட் ஆயிடுச்சு. படமும் கண்டிப்பா 2K கிட்ஸ்க்கு பிடிக்கும்னு நம்பலாம்.
அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான காலிவுட் ரவுண்ட பார்த்தாச்சு. கார்த்தியோட புது பாண்டிராஜ் படம் பத்தியும் அஜித்தோட இந்த பிரம்மாண்ட ரேசிங் சாதனை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கேமிங் அப்டேட்ஸ்க்கு பேரலாக்ஸ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா உலகத்தோட அடுத்தடுத்த பரபரப்பான செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.